சமூக சீர்திருத்தங்களின் தந்தை என்று அழைக்கப்பட்ட அயோத்திதாச பண்டிதர் சிலையை தமிழக முதல்வர் திறந்து வைத்தார். இஸ்ரோ விஞ்ஞானி லலிதா அம்பிகாவிற்கு பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருது. ஜன் ஔஷதி கேந்திராக்களின் எண்ணிக்கையை 10,000 25,000 உயர்த்தும் முயற்சியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் ஆம்பிளிஃபை 2.0 ஐ அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆயுதப்படையில் இருந்து இந்தியாவின் முதல் பெண் உதவியாளராக ஒருவரை நியமித்துள்ளார் மிசோரம் ஆளுநர். (2024) 20 ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கு உகாண்டா தகுதி பெற்றது. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1 அன்று அனுசரிக்கப்படுகிறது. நாகாலாந்தின் 61வது மாநில தினம் டிசம்பர் 1ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது.